வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூலு சூப்பர் மார்க்கெட் இங்கே இருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த லூலு சூப்பர் மார்க்கெட்ல வந்து நாங்கள் எங்களோட வீக்லி கிராசரிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளோட ஊரில் இருக்க எல்லா பொருளுமே வந்து இங்கே லூலுல கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய பொருளோட விலை வந்து நம்ம ஊர்ல எவ்வளோ விலை, இங்க வந்து யுஐ திரம்ஸ்ல வந்து எவ்வளோ விலை விற்கிது அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ என் கூட வந்து அங்கிளும் இருக்காரு. பட் வந்து கொஞ்சம் அவர் வெக்கப்படுறதுனால வீடியோவில் வரல. நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. ஸோ அங்கே போயிட்டு வந்து அவர் வீடியோவில் ஜாயின் பண்ணுவார். ஸோ இப்போ நம்ம லூலுக்கு தான் வந்து போகிறோம். ஸோ இந்த லூலு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிட்டி 1ல இருக்க லூலுக்கு தான் வந்து இப்போ நம்ம போகிறோம். வாங்க நம்ம போகலாம். ஸோ லூலு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா பேஸ்டு கம்பெனி. யூசஃப் அலி அப்படின்றவர் தான் வந்து இந்த லூலுவோட ஃபவுண்டர். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த ஜிசிசி கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா லூலு இல்லாத ஜிசிசி கண்ட்ரி அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஜிசிசி கண்ட்ரிலையும் வந்து லூலு இருக்கும். அது வந்து சவுதி ஆகட்டும், ஒமான், கத்தார் எல்லாத்துலேயுமே வந்து லூலு இருக்கும். யுஏலேயே வந்து பார்த்தீங்கன்னா லூலு தான் வந்து லைக் ஒரு டாப் ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். இருக்கிற எல்லா காசுமே வந்து அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எத்தனை லூலு இருக்குன்னு தெரியுமா அங்கிள் உங்களுக்கு இங்க யுஏல? 48 லூலுஸ் இருக்கு இங்க. ஸோ இங்கே லூலுக்கு வந்து காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரிஃபோர் வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து கேரிஃபோர் வந்து லைக் குளோபலியே வந்து நிறைய அவுட்லெட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து லைக் ஃபினான்ஷியலாக வந்து ஏதோ அவங்க சைடில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கேரிஃபோர்லாம் வந்து அதிகமாக இங்கே மூடிட்டு இருக்காங்க. இப்போ நெஸ்டோ அப்படின்ற ஒரு இதுவுமே வந்து இங்கே யூஏல இருக்கு. ஸோ அதுவுமே வந்து கேரளா பேஸ்டு கம்பெனி தான். பட் கம்பேரிட்டிவ்லி லூலு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஹைப்பர் மார்க்கெட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு இடம் அப்படின்னா இந்தியான்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இப்போ யூரோப்பியன்ஸ் இருக்கிற மாதிரியான ஏரியா இருந்துச்சு அப்படின்னா யூரோப்பியனோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் சிட்டி கிளஸ்டர்ஸ்குள்ள வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட நேம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குற பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் கிளஸ்டரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கிளஸ்டராக இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த சைனா கிளஸ்டரு, அதுக்கப்புறமா வந்து பர்ஷியா கிளஸ்டர், அதுக்கப்புறமா வந்து எமிரேட்ஸ் கிளஸ்டர், ரஷ்யா கிளஸ்டர், அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்தந்த கண்ட்ரியில் இருக்கவங்க வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தோட கிளஸ்டர்லேயும் வந்து இருக்காங்க. இந்தியன்ஸ் அண்ட் பாகிஸ்தானிஸ் தான் வந்து ரொம்ப அதிகம் இன்டர்நேஷ்னல் சிட்டி 1 பொறுத்தவரை. ஸோ இப்போ இந்த கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஷியா கிளஸ்டர். ஸோ லூலுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். சரியான வெயில் அடிக்குது. கேமரா தெரியுதா தெரியல கூட எனக்கு தெரியல. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போது லூலுக்குள்ளே போகிறோம். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து லூலு மட்டும்தான் வந்து ஒரு பெரிய ஷாப். ட்ராலி எடுத்துக்கோங்க அங்கிள். ட்ராலி வேண்டாம். ஸோ கிறிஸ்மஸ் இதனால நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ சோப்பு எல்லாமே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற சோப்பு எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். நம்ம ஊரில் லைஃப் பாய் எத்தனை எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து 9.25 கிராம்ஸ் ஒரு லைஃப் பாயோட ப்ரைஸ். செந்தூராவா நைஸா? எவ்வளோ அது செந்தூரா? 4.75 கிராம்ஸ். நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லாமே வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து முடியும் எஸ்பெஷலி கேரளாவில் கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பனானா சிப்ஸ், அதாவது நேந்திரங்காய் சிப்ஸு. ஸோ எவ்வளோனா 1/4 கிலோ வந்து 5 கிராம்ஸு. ஸோ அதுக்கப்புறமா வந்து முறுக்கு இருக்குது.
முறுக்கு வந்து லைக் ஃபேனி பட்டர் முறுக்கு, அதாவது எள்ளு முறுக்கு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 250, 170 கிராம்ஸ் வந்து ₹4.40, அதாவது 4 dirhams 40 cents. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பனானா சிப்ஸ் ஜாகரின்னு சொல்லுவாங்க, சக்கை வத்தல்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 300 கிராம்ஸ் வந்து 5 dirhams 50 cents. ஸோ எல்லாமே வந்து இந்தியன்ஸோட ஸ்நாக்ஸ். ஸோ இது வந்து எல்லாமே வந்து அரிசியோட கம்பார்ட்மெண்ட். ஸோ நிறைய அரிசி, கேரளாவோட அரிசி, அந்த பெருசு பெருசாக இருக்குல்ல மோட்டா அரிசி, அது எல்லாமே இருக்குது. பிரியாணி அரிசி, நம்ம ஊர் அரிசி வந்து எங்கேயாச்சும் இருக்கான்றது வந்து நான் தேடிட்டுருக்கேன். பட் இது வரைக்கும் என் கண்ணில் வந்து படவே இல்லை நம்ம ஊர் அரிசி. ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் இருக்குது. ஜீரக சாலா அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்து எனக்கு தெரில. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1 kg வந்து 50 dirhams 95 cents. தெரிஞ்ச அரிசி வந்து ஏதாச்சும் இருக்கா? சோனா மசூரி வந்து நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ சோனா மசூரி வந்து ஒரு நல்ல ரைஸ். அது வந்து 1 kg வந்து பார்த்திங்கன்னா 20 dirhams தான். ஸோ அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது? கீரி சாம்பார் ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தஞ்சாவூரோட பொன்னி ரைஸ் இருக்குது. தஞ்சாவூர் பொன்னி ரைஸ் வந்து 5 கிலோவே வந்து ₹27.50. அதுக்கப்புறமா நம்ம ஊர் ரைஸ் வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட மோட்டா ரைஸ். ஸோ அதுவுமே வந்து நார்மலாக 28.75 அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ பொன்னி ரைஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து தஞ்சாவூர் பொன்னி ரைஸ் இல்லை, நார்மல் பொன்னி ரைஸ். ஸோ இது வந்து 13.25 fils. ஸோ 6.75 ஒரு கேஜி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். நம்ம ஊரில் கிடைக்காததுமே வந்து இங்கே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் பின்னாடி பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புட்டு பொடி, அதுக்கப்புறமா வந்து ராகி பொடி, அந்த மாதிரி இது. ஸோ இதெல்லாமே வந்து மசாலாவோட செஷன்ஸு. ஸோ இங்கே வந்து ரசத்துக்கு, அதுக்கப்புறமா வந்து காரக்குழம்பு, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பவுடர் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வந்து சுடு தண்ணியில் வந்து அந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணாலே வந்து குழம்பு நமக்கு வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம வந்து வெஜிடபிள் செஷனுக்கு போகலாம். ஸோ வெஜிடபிள் செஷனில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே துபாயில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பெரிஸ் அந்த மாதிரி இது. ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம ஊரோட கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இந்த கேபேஜ் இலைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் இதை சாப்பிட்டதே கிடையாது. பாருங்கள், அன்னாச்சி பழம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி அவியல் இருக்குங்க. ஸோ அவியலுக்கு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அவங்களே வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது என்ன இருக்குது அப்படின்னா வந்து பனானா, அதாவது வந்து வாழைக்காய் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து யாமு, அதாவது சேனக்கிழங்கு, முருங்கைக்காய், வெள்ளரி, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஸ்னேக் கார்டு, அதுக்கப்புறமா வந்து பிரிஞ்சால், பம்கின். ஸோ இதுதான் அப்படியே வாங்கிட்டு போயிட்டு நம்ம அவியல் வச்சா மட்டும் போதும். பார்த்துக்கோங்க. ஸோ ஆனியன்ஸ், இந்த ரெட் ஷெட் கார்லிக்லாம் கட் பண்ணியே இருக்கும். கேரட்டும் வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. முட்டைகோஸும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனியன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கார்லிக்லாம் வந்து பீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரம்பூட்டான் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கு. ஸோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றதையும் வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த பழம் வந்து நேந்திரம் பழம். ஸோ நேந்திரம் பழம் வந்து நம்ம ஊரில், அதாவது சென்னையிலேயே வந்து கிடைக்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேந்திரம் பழம் நான் வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்தில்ல, கேரளாவில் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து துபாயில் வந்து நிறைய மலையாளிஸ் இருக்கிறதுனால இந்த நேந்திரம் பழம்லாம் இங்கே வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ காய்கறியில் வந்து கீரைகள் வந்து இந்த மாதிரி கீரைகள் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு கீரையோட பேர்லாம் தெரியாது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கீரைலாம் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ இது வந்து புதினா, இது வந்து புதினா, இது வந்து ஒரு கீரை, இது ஒரு கீரை. ஸோ இதெல்லாம் வந்து கொத்தமல்லி அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒயிட் பம்கின், காலிஃப்ளவர் இருக்குது. ஸோ இதோட பேர் வந்து என்னென்னு தெரில. பீட்ரூட்டு, முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, பாவக்காய் இருக்குது. வாழைக்காய் கூட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. டொமேட்டோ, ஆனியன் எல்லாமே இருக்குங்க. புரியுதா? கேரட்டு, இது அங்கிள் வந்து ஆனியன் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ
இங்கே வந்து ஆனியன் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆனியன் வந்து கிடைக்கும். இது வந்து ஒயிட் ஆனியன், அதுக்கப்புறம் இது ஒரு ஆனியன், இந்த ஒரு ஆனியன் வந்து இருக்குது 6.65. ஸோ நான் நம்ம ஊரோட காசும் இதோட காசும் வந்து என்ன அப்படின்றது வந்து நான் எங்கள் வீடியோவில் போடுறேன், அது நீங்கள் பாருங்கள். ஸோ கோவக்காய் கூட இருக்குது பாருங்க. கோவக்காய், குட்டி குட்டி மாங்காய், சின்ன கோவக்காய், நெல்லிக்காய் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இது பாருங்கள், இதோட பேர் என்னன்னு தெரில எனக்கு, ஆனால் க்ரீன் மேங்கோ இந்தியான்னு போட்டிருக்காங்க, எனக்கு என்னன்னு தெரில. சேனக்கிழங்கு இருக்குது. தேங்காய் வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து துருவியே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து துருவியே வந்துடும். 3.25 சென்ட்ஸு ஆக்சுவலி. ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஊறுகாய். ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஊறுகாயுமே வந்து இருக்குது. இது பாருங்கள், லெமன் ஊறுகாய் வந்து இருக்குது. ஸோ லெமன் ஊறுகாய் வந்து எவ்வளோ, 300 கிராம் வந்து 9 dirham 95 cents. ஸோ மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறமா வந்து கடு மாங்காய் ஊறுகாய், லெமன் அண்ட் டேட்ஸ் ஊறுகாய். ஸோ இந்த லெமன் அண்ட் டேட்ஸ் ஊறுகாய் வந்து ஆக்சுவலாக நீங்கள் யாராவது வந்தீங்க அப்படின்னா, லைக் டூரிஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இது. ஸோ இது வந்து மீட் செஷன், அதாவது சிக்கன், அந்த செஷனுக்கு வந்து சிக்கன் மட்டும்தான். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ் சிக்கனே வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த சிக்கன் வந்து ஓகேவோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு, ஏதோ இங்கே இருக்க பாருங்கள் மீட் ஷாப்புன்னு, ஸோ புச்சர் ஷாப் இது. ஸோ அங்கே வந்து கறி கட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க குட்டி குட்டி பீஸ் வேணுமா இல்லை பெரிய பெரிய பீஸ் வேணுமா அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பிரெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து லெக் பீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விங்ஸ் கூட இருக்கும், விங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு செப்பரேட்டாக வேணும்னா செப்பரேட்டாகவும் வாங்கிக்கலாம், சாலடு அந்த மாதிரி இதுக்கு. இந்த பாருங்கள், இதெல்லாம் தான். நான் ஒரு இது காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். சிக்கனோட ஹார்ட்டு, சிக்கன் ஹார்ட் மட்டும் தனியாக வந்து விற்பாங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஃபிலிப்பைன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சிக்கன் ஹார்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சிக்கன் ஹார்ட் வந்து 9 dirhams 50 fils சிக்கனோட ஹார்ட்டு மட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடிமேட் ப்ராடக்ட்ஸுமே வந்து இருக்கும். ஸோ கட் பண்ணி அவங்களே வந்து மசாலாலாம் போட்டு வந்து வச்சுருவாங்க. நம்ம வந்து இப்போ பாபிக்யூ பண்ணணும், நம்ம வந்து டெசர்ட்டில் போய் பாபிக்யூ பண்ணோம்னா இந்த மாதிரியான இது வாங்கிட்டு போயிட்டு அப்படியே வச்சு நம்ம வந்து சுட்டுட்டு சாப்பிடலாம். இது பாருங்கள், இது வந்து என்னன்னு தெரில, மட்டனோட ஹெட்டு, அதாவது ஆட்டுத்தலை வந்து எவ்வளோனா 21 dirham 90 cents. ஆட்டுக்கால், அதுக்கப்புறமா வந்து ஆடோட ஹார்ட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பீஃபு, ஃபுல்லாக மேலே இருக்கிறதெல்லாம் பீஃப் செஷன்ஸ். இது வந்து சிக்கன், மேரினேட்டட் சிக்கன் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பீஃபோட கெபாப்ஸு அந்த மாதிரி இது குட்டி குட்டி பீஸ். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரெடியானது வந்து வேணும்னா நம்ம எப்படியும் வாங்கிட்டு போகலாம், இல்லை நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிட்டு அதை பக்காவாக கட் பண்ணிட்டு கூடயும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் பரோட்டா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எப்படின்னா ரெடிமேட் இன் த சென்ஸ் லைக் இந்த மாதிரி வந்து இருக்கும், ஹோல் வீட் சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இதில் வந்து எவ்வளோ 2 in 1 கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் சப்பாத்திஸ். ஸோ ஒரு 10 பீஸ் இருக்கும். அந்த 10 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜஸ்ட் அப்படி சுட்டால் மட்டும் போதும். ஸோ அதே மாதிரி வந்து பரோட்டாவும் இருக்கும், இப்போ இடியாப்பம் இதெல்லாமும் இருக்குது, வீட் சப்பாத்தி. இவங்க இட்லியுமே வந்து இங்கே வந்து ரெடிமேடாக இருக்குது. ஸோ இட்லி வந்து இந்த மாதிரி இருக்கும், நம்ம ஜஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு மைக்ரோவன் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு சூடு பண்ணால் மட்டும் வந்து போதும். ஸோ இதோட விலை வந்து 5.95 fils. ஸோ இட்லி வந்து சுடணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா பூரியும் வச்சுருப்பாங்க. ஸோ பூரியும் வந்து அந்த மாதிரி மாவை போட்டு வச்சுருப்பாங்க, 10 பீஸு டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட வேண்டியதான். ஸோ இதெல்லாமே வந்து தயிர், இது வந்து மோர். நம்ம ஊரில் வந்து தயிர் வந்து ஒரு கப் தயிர் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் லைக் ப்ரைஸிங்கில் இருக்கும். ஸோ க்ரீக் யோகர்ட், எல்லா விதமான தயிருமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். வந்து க்ரீக் யோகர்ட்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டான லைக் ஃப்ளேவர்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸில். அப்புறம் இவ்வளோ பெரிய பக்கெட்டில் கூட உங்களுக்கு வந்து தயிர் கிடைக்கும், அதுதான் இங்கே வந்து பெரிய ஹைலைட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஷேக்குமே வந்து இங்கே கிடைக்கும் க்ரீக் யோகர்ட்டில், அவங்களே வந்து ரெடிமேடாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பால், பாருங்க ஒட்டகப்பால் வந்து எவ்வளோனா 22 ரூபா 25 fils, எவ்வளோ லிட்ரு, 1 லிட்ரு. ஸோ அதுக்கப்புறமா நார்மல் பால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து 5 dirham 75 fils. நம்ம ஊரில் எவ்வளோ
₹10 ₹60 இருக்குன்னு மட்டும் கேள்விப்பட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து பால் தான். ஸோ இங்கே லூலு வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற சென்ஸ் லைக் நான் இங்கே ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னென்னா இங்கே வந்து லைக் லூலு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. லைக் எல்லா பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லூலுக்குன்னு தனியாக எமிரேட்ஸ் என்பிடிலன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கில் கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லூலுவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 200 dirhamsக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்போனாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் பைசா கொடுக்காம அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் மேக்ஸிமம் வந்து லூலில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நான் ஊருக்கு வருவேன்ல, ஸோ ஊருக்கு வரும்போது ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது அந்த கிரெடிட் கார்டில் இருக்க பாயிண்ட்ஸை வச்சு தான் வந்து நான் வந்து திங்ஸ் வாங்குவேன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து லூலுவில் பர்ச்சேசிங்கை முடிச்சிட்டோம். அங்கிள் இந்த இது வந்து நமக்கு வந்து 1 வீக்கு வருமா, எவ்வளோ நாளைக்கு வந்து வரும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது? அங்கிள் ஆக்சுவலாக லூலுல 10 நாளைக்கு வருமா? திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கணும். நம்ம மோஸ்ட்லி வந்து லைக் மேஜரான ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி ஆயிலு, அப்புறம் மசாலா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் இந்த சிக்கனு, வெஜிடபிள்ஸு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வந்து லைக் 10 days ஒன்ஸ் வாங்குவோமா? 10 days ஒன்ஸ் வாங்குவோம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து சாட்டர்டே அப்படின்றதுனால வந்து ஆல்ரெடி நாங்கள் இங்கே எங்களுக்கான சாப்பாடை வந்து லூலுலே வந்து வாங்கிட்டோம். இப்போ இல்லை, எப்போ லூலுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தாலும் எப்போ வரமோ, இப்போ ஈவினிங் வந்தோன்னா நைட்டு ஃபுட் வந்து லூலுலே வாங்கிடுவோம். இல்லை ஆஃப்டர்நூன் வரோம் அப்படின்னா வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லூலுலே வாங்கிடுவோம். ஸோ டேஸ்ட்டுமே வந்து நல்லா தான் இருக்கும். அது இல்லாமல் வந்து ரொம்ப விலையும் கம்மி. ஸோ நீங்கள் இங்கே வந்து சுற்றி பார்க்க வரீங்க, உங்களுக்கு பக்கத்தில் வந்து லூலு இருக்குது அப்படின்னா நீங்கள் லூலுலே டேரெக்டாக ஏறி உங்களுக்கான லைக் லஞ்ச்னாலும் சரி, இல்லை டின்னர்னாலும் சரி, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்னாலும் சரி, லூலுலே வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபுட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பிரியாணி வந்து வாங்கினோம். பிரியாணி வந்து எவ்வளோ இருக்குது? 850. ஸோ இதுதான் வந்து குவான்டிட்டி. ஸோ இது ஃபுல்லாக வந்து பிரியாணி தான். நல்ல குவான்டிட்டியும் கூட, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் இதுவும் வந்து வாங்கினேன், சில்லி சிக்கனும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து சேமில் 7 dirham 50 fils நினைக்கிறேன், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சில்லி சிக்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ்ஸு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 dirhams. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிராமை பொறுத்து வந்து அவங்க வந்து போட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து லைக் எனக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த UAE எக்ஸ்பெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்களோட மந்த்லி கிராசரி ஆகட்டும், இல்லை வீக்லி கிராசரி ஆகட்டும், இப்படி தான் வந்து மேஜராக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கிட்டே வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி இந்த பொட்டி கடை, மளிகை கடைலாம் இருக்கும்ல, அந்த மாதிரியுமே வந்து இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து கிளம்பி லூலுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. அங்கேயே பக்கத்துலேயே வந்து குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும்போது நமக்கு அன்றாடக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து அந்த கிராசரிலேயே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். So thank you so much for watching this video. So this is Gautam and he is Sadik. We are signing off. Bye.